பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றான்னா, டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ள தான் இருக்கிறார், தேவைப்படும் நேரத்தில் எல்லாருமே ஒரே மேடையில் ஏறுவாங்க அப்படின்னு சொன்னாரு. சமீபத்தில் நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கிளாஷ் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, ஓபிஎஸ் வந்து அத்தனை முறையும் முயற்சி பண்ணாரு, மோடியை பார்க்கறதுக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஆனா நயினார் நாகேந்திரன் தன்னை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாரு. இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு மறுப்பு தெரிவிச்சார் நயினார் நாகேந்திரன். ஆனா ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, நான் அனுப்பிச்ச மெசேஜை பாருங்கன்னு ரொம்ப ஓப்பனா அந்த மெசேஜே காமிச்சாரு. அதுக்கு நயினார் நாகேந்திரன் மீண்டும் ஒரு முறை எதிர்ப்பு தெரிவிக்க வந்தாரு. ஆனா அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் இந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ இதுல இருந்து என்ன தகவல் வெளியே வருதுன்னா, அண்ணாமலை வந்து ரொம்ப கடுமையா ஓபிஎஸ் எப்படியாவது நம்ம வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன? இன்னைக்கு அண்ணாமலையோட பதவி போனதுக்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பாஜக என்ன கேம் வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை பதவி விட்டு தூக்கிட்டாங்க. பாஜக ஒன்றும் அடி முட்டால் கிடையாது. அண்ணாமலையை சாக்ரிஃபைஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி உள்ள கொண்டு வர அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது.